ஈரோடு மாவட்டத்திலேயே மிகவும் இளம் வயதில் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் முக்கிய பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு திறம்பட பணியாற்றும் மிகச்சிறந்த நிர்வாகி. இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் எனும் இலக்கணத்திற்கு இலக்கியம் இவர். ஐயா அவர்களின் அன்பு மகன் திரு அருண்குமார் பாலுசாமி அவர்களை தலைமை உரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்று 8/1/2026. அப்பாவுக்கு 80, ஐயாவுக்கு 80, தலைவருக்கு 80. எந்த தலைப்பில் பேசுகிறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு என்னோடய வரவேற்பை நான் சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள, எனக்கு வாய்ப்பும் கொடுத்துள்ள என்னை பெற்ற தந்தைக்கு தாய்க்கும் என்னுடைய நன்றிகள் பல. சிறப்பாக நடக்க ஏற்பாடு செய்து கொடுத்த இந்து கல்வி நிலைய ஊழியர்களுக்கும், கேகேபிஎன்கோ ஊழியர்களுக்கும், ஈரோடு முதலியார் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் ஊழியர்களுக்கும், ஏனைய அங்கத்தினர் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் பல. இங்கே எல்லாத்தையும் நேரில் நாங்கள் அழைக்க முடியல, டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் கால் தான். வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறோம். நிறைய பேர் ஃபாலோஅப்புக்கு வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி அவங்க தான் பண்ணாங்க. அதை ஏற்று இவ்வளவு தூரம் பெருந்திரளாக காலையில் அரங்கம் நிறைந்த இந்த கூட்டத்தை பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் பல. எம்ஓசி செய்து கொண்டு இருக்கும் யுவராஜ் மற்றும் செந்தாமரை அவர்களுக்கு நிறைய வேலைகள் உள்ளது, அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். எக்ஸ் ஸ்டாஃப்ஸ், கேகேபிஎன்கோ ஸ்டாஃப்ஸ் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். ஃபஸ்ட்டு அப்பா 80 அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நல்லா படிப்பார், நல்ல ஒரு படிப்பாளி. ஆனால் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு. படிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு ஹார்ட் சர்ஜனாக இருப்பார். இந்திய அளவில் ஒரு தலை சிறந்த மருத்துவராக இருப்பார். அவருடைய ஆசை அதுதான். அவருக்கு அமைஞ்ச வாத்தியாரும் ஷார்ப் ராமசாமி அவரோட ப்ரொஃபஸர். அதனால் அவருக்கு சீரிய பண்பு உள்ளது. அது வழிநடத்தும் தன்மை அவரோட தந்தைகிட்டேருந்து வந்தது. அவருடைய தாய் மாதிரி கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு கண்டிப்பு, ஆனால் அவ்வளவு பாசம் மகன் மேலே. இந்த இடத்துல நான் சிகேகேவியும் எங்கள் ஆயா குருவாயம்மாலையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சமுதாயத்துக்கு இவ்வளோ பெரிய மாமனிதரை கொடுத்ததுக்கு. அடுத்தபடியாக என் தாய்க்கு ரொம்ப நன்றினை தெரிவிக்கணும். ஏன்னா சூடான உலைகளத்தில் கை வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி எங்கள் அப்பாவோட எப்பவுமே கை கோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 80 வருஷம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கெல்லாம் சின்னதாக மூஞ்சி திருப்பினாலே டிவோர்ஷன் போயிடுவாங்க. அப்படி இருக்கிற காலத்தில் எங்கள் அப்பா கொதிப்பார். எப்படின்னா வீட்டுக்குள்ளே வரும்போது டிவி ஓடுனாலே நான் தான் போட்டிருப்பேன்னு நினச்சி தூக்கி வீசிடுவார் வந்தோன்னே. அதுக்கப்புறம் தான் கேள்வி கணைகளே வரும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு தந்தை ரொம்ப கண்டிப்பாக இருப்பார், ரொம்ப பாசமாக இருப்பார். அவரோட எப்படிம்மா நீ குடும்பம் நடத்துகிறீன்னே நான் 2-3 தடவை கேட்டிருக்கேன் எங்கள் அம்மாவை. அப்படின்னா முதல் நன்றி எங்கள் அம்மாவுக்கு சொல்லணும். ரொம்ப சகிப்புத்தன்மை, அளவுக்கு மீறிய அன்பு, அளவுக்கு மீறிய கோபம் எல்லாம் ஒன்றிணைஞ்சது தான் எங்கள் அம்மா. கை தட்டலாம், தப்பு இல்லை, நிறைய பேருக்கு தெரியுது. வேண்டான்னு சொன்னால் வேண்டான் தான். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வேண்டான்ட்டுருவாங்க அம்மா. அப்பா அப்படி இல்லை, வேண்டான்னு வெளியே சொல்லுவார், உள்ளுக்குள்ளே வேணும்னு நினைப்பார். ஆனால் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுக்குவார். அந்த மாதிரி ஒரு தந்தை எனக்கு. தாத்தா வந்து ஒரு மாஸ்டர் வீவர், அதுக்கு முன்னாடி வண்டிக்காரர். ஒரு சாதாரண வண்டிக்காரராக இருந்து, வண்டிக்காரர்னால் பீஸ் எழுத்திட்டு போவாங்க, அவங்களுக்கு வண்டி ஓட்டுறது. கணக்கம்பாளத்தில் வண்டிக்காரராக இருந்தவர் ஒரு மாஸ்டர் வீவர் ஆனார். மாஸ்டர் வீவராகி ஹேண்ட்லூம்
செக்மெண்ட்டில் அப்படியே நின்றுட்டார். அவர் பவர் லூமுக்கு மாறல. இதை கணித்து எங்கள் அப்பா வந்து அந்த வயதிலேயே எல்லாம் பவர் லூமாக மாறுது, நம்ம பவர் லூமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஏற்கலை. ஏன்னா அவர் கணக்கம்பாளையம் பிரசிடெண்ட்டு, காங்கிரஸ் தலைவர். நான் இதை மாற்றினா வந்து இந்த ஊர் என்னை ஏளனம் பண்ணும் அப்படிங்கிற காரணத்தினால வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் கணக்கம்பாளையத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்து ஒன்றும் இல்லாமல் அப்பா படிச்சுட்டு இருந்தவர். நான் அந்த முதலே சொன்னேன்ல சீனியர் சர்ஜனாக இருப்பாருன்னு, அந்த கனவை நிறுத்தி அவரை வந்து கேகேபிஎன்கோன்னு ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அதில் உட்கார வச்சார். ஒன்றும் தெரியாது அப்பாவுக்கு. லைனுக்கு போக சொல்லிட்டாங்க. நீலேஸ்வரம் லைன் ஃபஸ்ட் போனதாக சொல்லுவார், எனக்கு தெரியாது. இருட்டாக இருக்கும், ரோடே இருட்டாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வழி எப்படி தெரியும்னா, இந்த பக்கம் டிச்சில் இருந்தால் அந்த தடம், இந்த பக்கம் டிச்சில் இருந்தால் இந்த தடம். அந்த மாதிரி ஒவ்வொரு படியாக முன்னேறி வந்து தான் அவர் மார்க்கெட்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதுக்கப்புறம் பிரிண்ட் அண்ட் லுங்கியை ஃபவுண்ட் பண்ணார். அதுக்கு இன்வென்டரோட ரெகக்னிஷனும் அவருக்கு கிடையாது. அவர் அந்த மாதிரி வச்சுக்கவும் இல்லை. இன்றைக்கி ஜனநாயகன் ரிலீஸாக இல்லையான்னு நாளைக்கு கேட்குறாங்கலாம். ஜனநாயகன் ரிலீஸோ இல்லையோ 1961 ஜனநாயகன் ஆகிட்டார். ஏன்னா அன்றைக்கே தொழில் தொடங்கியாச்சு. அவர் பிறந்தது 1946, அப்போவே ஜனநாயகன் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். இந்த ஊருக்காக அவர் கொடுத்தது ரொம்ப அதிகம். பிரிண்டட் லுங்கியை வந்து அவரே மார்க்கெட்டில் வச்சுருந்தாருன்னா இன்றைக்கி எல்லோரும் கேள்வி கேட்குற அளவில் இருக்க முடியாது. அவர் கையிலேயே மார்க்கெட் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸ்க்கு வந்தபோது இந்த சிகப்பு மஞ்சள் கட்டத்தில் போட்டு கேகேபின்னு போடுவோம். இப்போ கூட ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கேட்டதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, இதை நாம் வந்து ஏன் பண்ணக்கூடாது, நாம் அஃபென்சிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது இதில், அதனால் நாம் நெக்லெக்ட் பண்ணி ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முற்றிலும் அவர் மறுத்துட்டார். நீ கொடுத்தீன்னா உன் பங்காளியை உன் மாமச்சனை மேலே தான் நோட்டீஸே கொடுக்கணும், அப்படி கொடுத்து அதில் வர காசை வச்சு திங்கணும்னு அவசியம் இல்லை, எங்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதனால் மக்கள் நாயகனும் சரி ஜனநாயகனும் சரி அவர் தான் எப்பவுமே. தொழிலில் அதை அறிமுகம் பண்ணார். அப்புறம் இளம் வணிகர் நலநாடும் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தார். முதல்ல ஒரே ஒரு சங்கம் இருந்தது, பெரிய சங்கம், ஜவுளி பெரிய சங்கம். அடுத்தபடியாக இந்த சங்கத்தை ஆரம்பித்தார். அதில் ஏனைய உறுப்பினர்கள், அதாவது நம்ம ஊர்லேருந்து வந்தவங்க, அதுக்கப்புறம் ஈரோட்டில் சிறு குறு தொழிலதிபர்களை அதில் உருவாக்கி இன்றைக்கி அது பேர் சொல்கிற அளவில் இருக்குது. அதுக்கு காரணம் அவர் தான் ஃபவுண்டர். அடுத்தது அவருக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான, ரொம்ப நெருக்கமான, நான் பிறக்கறதுக்கு முன்னாடி ஆரம்பித்த சிகேகே அறக்கட்டளை. சிகேகே அறக்கட்டளைன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபவுண்டர் பிரசிடெண்ட் வந்து ஐயா காலம் சென்ற கேஎன்எம் அவர்கள் தான். அவரோட இனிஷியேஷனில் தாத்தா பேரில் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது செயல்பட்டுருக்கிறதுக்கு காரணம் தலைவர் மாதிரி நல்லுள்ளங்கள் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஆனால் மேஜர் ஸ்பான்சர் அவர் உறுதுணையாக இருக்கிறாரு. இதில் ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, கேகேபி அறநிறுவனம்னு ஒன்று ஆரம்பித்தோம். அது பார்த்திங்கன்னா 1998 ஆரம்பித்தோம். அது வந்து 10 நாள் சொற்பொழிவு நடக்கும், மகாபாரத சொற்பொழிவு. அரங்கம் நிறைந்த காட்சிகள் நடந்தது அந்த 10 நாளும். அந்த 10 நாளும் நடத்திட்டு மறுபடியும் ராமாயணம் ஒரு தடவை நடத்தணும். அப்புறம் மறுபடியும் நடத்தலாம், பகவத்கீதையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் அப்படின்ட்டார் அப்பா. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, நாம் இதை நடத்துனா சிகேகே அறக்கட்டளை நடக்காது, அதனால் நாம் இதை நிறுத்திடலாம். தானே ஆரம்பித்தது ஒன்று ஆசைப்பட்டு அதை இந்த பொது நலத்துக்காக அதையும் விட்டு கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய ஒரு மனிதமானம் எல்லாத்துக்கும் இருக்குமா, மனசு இருக்குமான்னா ரொம்ப சந்தேகம். அதுக்கும் உரியவர் அவர். அடுத்தது இந்த காலேஜை பற்றி சொல்லணும்
அப்படின்னா ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் 1021ங்கிற ஒரு ஆக்டில் கவர்மெண்ட் கைக்கு போயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாங்க 1021 வந்து அமலுக்கு வந்து காலேஜ் வந்து கவர்மெண்ட் கைக்கு போயிடுச்சு. அது முழு பொறுப்பெடுத்து, அதாவது சென்னை பார்த்திங்கன்னா, சென்னை நான் வந்து அம்மாட்ட கிண்டல் பண்ணுவேன், என்னம்மா சென்னையில் ஏதாவது செட்டிங் வச்சுருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் சென்னைன்னு போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கேஸை திறம்பட நடத்தி அதை மீட்டெடுத்த சாதனை அவரைத்தான் சேரும். இல்லைன்னா அது இன்றைக்கி ஒரு சிஎன்சி மாதிரி இன்றைக்கி அது ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கும். இந்த சமுதாயத்துக்குன்னு இருக்கிற ஒரே கல்லூரி அதுதான். அதுவும் திறம்பட நடத்தி கொண்டு இருக்கிறார். அடுத்து ராஜகோபுரம் கட்டினார். இதில் நிறைய முரண்பாடு இருக்குது. கோயில் கட்டுவார், சாமி கும்பிட மாட்டார். ராஜகோபுரம் பணி இவருக்கு வந்தோடனே நான் சொன்னது என்னென்னா, இது அம்மா அருளால் தான் இவருக்கு கிடச்சிருக்குது. ஏன்னா இவருக்கும் கோயிலுக்கும் தூரம். ஆனால் எல்லா கோயிலுக்கும் பணம் தருவார், திருவண்ணாமலை தருவார், கோனேரி ராஜபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, சின்ன ஊர், யாருக்குமே அடையாளம் தெரியாது, அந்த ஊருக்கு கொடுத்துருக்கிறாரு. திண்டல் முருகன் கோயிலுக்கு முதலே கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். அந்த ராஜகோபுர பணிக்கு அந்த காலத்தில் நான் சொல்கிறது 2007-8 அந்த பீரியடில் 1 கோடி ரூபா தன்னுடைய சொந்த பணம் அதிலேருந்து செலவு பண்ணினார். ஆனால் இதில் என்னென்னா ஒரு கல்வெட்டு கூட இல்லை. ஏன்னா அது 5 பேர் கொண்ட குழு, தலைவர், அதுக்கப்புறம் வரிசையாக வருவாங்க. அதில் ஒரு ஆதி திராவிடர், இப்போ கூட இது இருக்குது ஜியோவில், ஒரு ஆதி திராவிடர் இருக்கணும்னு, ஒரு ஆதி திராவிடர் பேர் வருதுன்னு சொல்லி எம் பேருக்கு கீழே வரணும், உன் பேருக்கு கீழே வரணும், தீண்டாமை அப்படி சொன்னோன்னே எம் பேர் கடைசியாக கொண்டு வாங்க, அதுக்கு கீழே அவங்க பேர் கொண்டு வாங்க. இல்லை உங்கள் பேர் போட்டுட்டு தான் பண்ணுவோன்னு கல்வெட்டே வேணான்ட்டு வந்துட்டார். இப்போ அவர் கட்டினாரா என்னன்னே தெரியாது. இப்போது அந்த மாதிரி அடையாளம் தெரியாமல் நிறைய காரியங்கள் செஞ்சுள்ளார். அதுக்கு எனக்கே நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா பணம் நான் தானே கொடுத்தேன், அதனால் நான் தான் அதுக்குரியவன். பேர் வேணால் அவர் போட்டுக்கலாம், சும்மா ஒரு கிண்டல் பண்ணேன். இப்போது அவர் செய்த சாதனைகள்லாம் லிஸ்ட்டு சொல்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவர் பட்ட அவமானங்கள், அவர் பார்த்த துரோகங்கள், இதெல்லாம் யார் சொல்ல முடியும்? நான் தான் சொல்ல முடியும். அப்போது அந்த துரோகங்கள்லாம் தாங்கி முதுகெல்லாம் புண்ணாக இருக்குது. அந்த புண்ணுக்கு மருந்து போடுறது தான் எங்கள் அம்மாவோட வேலை எப்பவுமே. எப்படி துரோகம்னா, குடும்பத்திலேயே துரோகம் நடக்கும், அதையும் செய்ப்பார். அவமானம் குடும்பத்தில் தான் நடக்கும். இப்போ வந்து வெளியிருந்து யாருமே நம்ம மேலே பொறாமப்பட மாட்டாங்க இல்லையா? நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க தான் நம்மளை பற்றி பொறாமப்படுவாங்க. அம்பானி நம்மளை பார்த்து பொறாம பண்ணணுன்னு அவசியம் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பொறாம பண்ணணும். அப்போது அதையும் தாங்கி அவங்களுக்கும் நல்லது செய்து ஒரு ஷேப்பில் எங்கள் அம்மா பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா காலையில் இப்போ என் ஒய்ஃபோட நிறைய பேசுகிறாரு, முதல்ல அவர் ஒய்ஃபோட நிறைய பேசுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டே நிறையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த பக்கம் பாஸ் பண்ணோம்னா நமக்கு எல்லாம் அப்படியே கோபம் வரும். இவர் எதுக்கு இத்தனை செய்கிறாரு, இத்தனை பேசுகிறாங்க, கம்முன்னு விட்டுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு. இந்த வயசு வரும்போது தான் அந்த பக்கம் வருது, ஏன் அவர் பண்ணாருன்னு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி அவருக்கு உறுதுணையாக இருந்த என் தாய்க்கு. அடுத்தது அவர் வாழ்க்கையில் சந்தித்த மிகப்பெரிய துயரம் வந்து மகள் இழப்பு. ஆசையாக வாழ்த்த அவளோட இழப்பு. அதை தாண்டி வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு என் பொண்ணை நான் இப்போ ஒரு கொடைக்கானல் எனக்கு ரொம்ப நெருங்கியவரோட திருமணத்துக்கு போயிருந்தேன். ஒரு வகையில் சொந்தக்காரங்களும் கூட, ஆனால் சொந்தக்காரங்க கூப்பிடல, அவர் கூப்பிட்டுருந்தார். அதுவும் ஒரு துரோகம்தான். இப்போ அதை பற்றி நான் பேச வரல, ஆனால் பேசுகிறேன். அதுக்கு போயிட்டு வரும்போது என் பொண்ணுக்கு ஒரு பூச்சி கடித்து உடம்பெல்லாம் புண்ணு. என் பெரிய பொண்ணுக்கு காது கண்ணில் மட்டும் இல்லை. நான் வந்து அந்த ரூமில் உட்காந்துட்டு என்ன என் பொண்ணுக்கு நடக்குது அப்படின்னு தெரியாமல் நான் உட்காந்துருக்கேன். என் ஒய்ஃப் வந்து ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னொன்னே தாங்க முடியல. அப்போ தான் நினச்சேன், ஒரு தகப்பனாக
என்னால் இதை தாங்க முடியலையே, அவர் எப்படி தாங்கியிருப்பாருன்னு. அவருக்கு பின்னாடி 2 குழந்தைகள் இருந்தது, அதனால் அவர் அதை தாங்கிட்டார். அம்மா தான் ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த பீரியடில். அதுக்கு உறுதுணையாக இருந்தால் அம்மாவோட சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில். இது அனைத்தையும் சமாளித்து தான் அவர் இந்த நிலமையில் வந்திருக்கிறாரு. இன்றைக்கி இத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அவருடைய மனது தான் காரணம். நிறைய பேர் நாங்கள் அழைக்காமல் வந்திருக்கிறாங்க, சில பேர் நாங்கள் அழைச்சி வந்திருக்கிறாங்க, சில பேர் நாங்கள் சொல்லாமையும் வந்திருக்கிறாங்க, பல பேர் நாங்கள் வாட்ஸ்அப்பில் தான் சொன்னோம். வெள்ளாளர் சந்திரசேகர் ஐயாவுக்கு மட்டும்தான் நேரில் போய் நான் சொன்னேன், மீதி எல்லாமே ஃபோனில் தான். அவரையும் 2 தடவை பார்க்க முடியல, அவர் மகன் வீட்டில் இருந்தார். நேரில் பார்த்து அவருக்கு ஒன்று தான் நான் அழைப்பே சொன்னேன். மீதி எல்லாம் வந்ததுக்கு என்னுடைய நன்றிகள். அதேமாரி ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ அப்படின்னா, இன்றைக்கி ஒரு அரசியல் கட்டமைப்பில் அவர் உயர்ந்து நிற்கிறார். அரசியல் இல்லை, ஆனால் அரசியல் கட்டமைப்பில் இருக்கிறார். இன்றைக்கி என்ன பண்ணாலும் அவரை சுற்றி ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ வரும். அது 2011 ஆரம்பித்தது. இதுக்கு மேலே அதை பற்றி பேச முடியாது. அப்புறம் ஈரோட்டின் ஷாஜகான் அவருக்கு ஒரு பேர் உண்டு. ஏன்னா காலேஜ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போ ரிட்டையர் ஆன ப்ரொஃபஸர் திங்களூர்கார் அவர் தான் சொன்னார் எங்கிட்ட, இனிமேல் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நல்லா தாஜ்மஹாலாட்ட கட்டிடுவார். ஏன் அப்படின்னா இவர் தான் ஈரோட்டின் ஷாஜகான் அப்படின்னாரு. ஒரு அழகியல், ஒரு ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீல், அந்த ஏஸ்தட்டிக் ஃபீல் எப்பவுமே இருக்கும். இப்போ ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீல் இருக்கும், ஷூவை பார்த்திங்கனாலும் ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அப்புறம் அவருக்கு ஒரு நீங்கள் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா பிடிக்காது. நீங்கள் ஒரு gift கொடுக்குறீங்க, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. எதை கொடுத்தாலும் ட்ரஸ்ட்டு கொடுத்தா வாங்கிக்குவார். அதனால் அவருக்கு பேர் ஆம்பளை அன்னை தெரசான்னு வச்சுருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சம்பவம், சின்ன சம்பவம். கம்பெனியில் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்குறோம் கேகேபிஎன்கோவில். எங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குது. 1 கோடி ரூபா வேலை செய்யணுன்னா நாங்கள் ஒரு 50 லட்ச ரூபா பேமெண்ட் ரிலீஸ் பண்ணோம். இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியே எடுத்துகிட்டு போய் காலேஜில் போட்டுட்டார். நான் திருப்பி கேட்குறேன், காலேஜ் வட்டியும் தராது, எனக்கு இங்கே பிஸ்னஸ் நிற்கிது, பணம் வேணும் அப்படின்னா நீ வேணால் ஓடி வாங்கிக்கோ. அப்புறம் தான் சொன்னேன், அன்னை தெரசா தான் யாராச்சும் கை நீட்டினா துப்புனா தொடச்சிட்டு 2 கையும் நீட்டி குழந்தைகளுக்கு ஏதாச்சும் கொடுன்னு, அந்த மாதிரி நீங்கள் ட்ரஸ்ட்டு கொடுன்னு கேட்பீங்களாட்டிருக்கு. நீங்கள் தொழிலுக்கு ஆக மாட்டீங்க, நீங்கள் காலேஜை பார்த்துக்கணும், தொழில் நான் பார்த்துக்கிறேன். இப்போவும் தொழில் அவர் தான் பார்க்குறாரு, சும்மா சொல்கிறேன். நீங்களும் ஏதாச்சும் பணம் வேணும்னு கேட்டிங்கன்னா பணமாக தரமாட்டார். கோயில் கட்டுறேன்னு சொன்னிங்கன்னா பணம் கொடுத்துருவார். இப்போ நானே சொல்கிறேன், எல்லோரும் கோயில் கட்டுறேன்னு ஒரு ரசீது அடிச்சிங்கன்னா கொடுத்துருவார் கட்டாயம். இந்த மாதிரி நிறையா அவருக்குள்ளார தனித்திறமையும் உண்டு. ஆனால் உண்மையில் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப இரக்க குணம் படைத்தவர். அதாவது எந்த அளவுக்கு இரக்கன்னா, ஒருத்தங்க உள்ளே வந்துட்டால் நம்மளால் அவங்கள வெளியே போன்னு சொல்ல முடியாதுங்கிறக்கு அளவுக்கு இரக்க குணம். ஆனால் அவங்கள உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அந்த இரக்க குணத்தை வச்சுக்கிட்டே அவர் பண்ணுவார். அது அவருக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்கும். அது எப்படி அப்படின்னா, எங்கள் அம்மாட்ட போவார், இவன் வந்தால் இதெல்லாம் பண்ணுவான், இவன் வந்தால் இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவரையே ரெடி பண்ணி அவன் வேண்டாம் அப்படிம்பார். இது பிபி மாமாவுக்கு நல்லா புரியும், மற்றவங்களுக்கு அவரை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் பத்மஸ்ரீ பட்டத்துக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் ட்ரை பண்ணேன் அவருக்கு. இப்போ கடைசி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொஃபைல்லாம் க்ரியேட் பண்ணி இப்படி 80க்கு கிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. எனக்கு பத்மஸ்ரீ வேண்டாம், வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாம் நீங்கள் இருக்கிறதே எனக்கு போதும். அதனால் அவருக்கு மக்களோட ஆதரவு இருந்தால் போதும் அப்படிங்கிற டைப்பு. பத்மஸ்ரீ வேண்டாம், எதுவும் வேண்டாம்பார். ஆனால் ஏதாச்சும் உதவின்னு வந்தால் அதில் ஏதாச்சும் அவர் பண்ணி கொடுத்து அவர் பேர் வராமையும் நடந்துக்கிற அளவுக்கு இருக்கிறாரு. அப்போ பத்மஸ்ரீக்கு ஒரு தகுதி இல்லை, பத்மபூஷனுக்கு தகுதி இல்லை.
அதுக்கு மீதி ஏதாச்சும் அவார்டு இருந்தால் வேணால் கொடுத்துடலாம் அவருக்கு. அதனால் இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ தூரம் எனக்கு நடத்துறதுக்கும், இவ்வளோ தூரம் பொறுமையாக, நான் புலவரோ ஆசிரியரோ கிடையாது, ஒரு சாதாரண பிபிஎம் பட்டதாரி, அவ்வளோதான். இவ்வளோ தூரம் நான் சொன்னதை உன்னிப்பாக கேட்டதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. மதியம் சைவ அசைவ விருந்து ஏற்பாடு பட்டு உள்ளது, இருந்து சாப்பிட்டு போங்க. அதுபோக இந்த நிகழ்ச்சி அடுத்து வர சிறப்பு அழைப்பாளர்கள் விழாவை சிறப்பிக்குமாறு ஒப்படைக்கப்படுகிறது. 5 நிமிஷம் டைமு, ஏன்னா மணி இப்போவே 10:20, 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருங்க. 4 நிமிஷத்தில் ஒரு பில் அடிப்பாங்க, 5ஆவது நிமிஷம் அடுத்த பில் அடிப்பாங்க. தயவு கூர்ந்து முடிச்சிட்டிங்கன்னா நேரத்துக்கு சாப்பிட்லாம், வந்த வேலையை பார்க்கலாம். நல்ல கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம், அதையும் நாங்கள் கொடுக்கலாம். நாங்களும் மன நிம்மதியோடு வீட்டுக்கு போகலாம். நன்றி, வணக்கம். சாதனை செம்மல் ஐயா அவர்களுடைய சாதனை வரலாற்றை அழகு தமிழில் எடுத்துரைத்த ஐயாவினுடைய அன்பு மகனார் சின்னவர் அவர்களுக்கு நன்றிகள்.